ஓகே ஹே காய்ஸ் வாட்ஸ்அப் ஓகே லிசனா ராஜேஸ்வரி அப்பாஹூ அதாவது இறந்து போன யஷா பாப்பாவோட கதையை வந்து எனக்கு பேச விருப்பம் இல்லை ஓகே. ஆனால் சில பேர்னால வந்து அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியல. இன்ஃபேக்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துவிட்டு ஓகேவா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. அந்த விஷயம் நடக்கும்போது ஐடியெல்லாம் அடிச்சுட்டு ஓடிட்டு இப்போ சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை வந்து என் மேலே எந்த ரிப்போர்ட்டும் பண்ணல. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அவங்க அம்மா அது யார் மேலேயும் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த பொண்ணு என்கிட்ட இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஃபோனில் என்னன்னு நான் பேசினேன். டெஃபமேஷன் முடிஞ்சோன்னே நான் ரிலீஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஆனால் அந்த பிள்ளையே இந்த தமிழ் தேசியம் தமிழ் வாரியர் அப்படின்ற பேரில் யார் என்னென்ன டார்ச்சர் பண்ணா அந்த பிள்ளை வந்து இறந்து போகிறதுக்கு முன்னே அப்போ தான் வீடு வாங்கியிருந்தா காடி வாங்கியிருந்தா எப்படி இப்போ என்கிட்ட 1,00,000 வெள்ளி அது இதுன்னு கேட்டாங்களோ அந்த மாதிரி தான் அந்த பிள்ளைகிட்டையும் கேட்டிருப்பாங்கன்னு என்னோட அசாம்ஷன். அந்த மன உளைச்சல் தாங்காமல் தான் அந்த பிள்ளை வந்து தூக்கில் தொங்கிட்டேன். நான் பேச வேண்டாம்னு நினச்சா இது பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னன்னா யஷா வந்து ரிமான் ஆனப்போ ஜம்ரி வினோத் ஒரு போஸ்டர் போட்டாங்க. அந்த போஸ்டரை வந்து இறக்குங்க அப்படின்னு நான் தமிழ் ஃபைட்டரோட லைஃப்பில் நான் எல்லாம் ஏறி இன்ஃபேக்ட் நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு ஜம்ரி வினோத்திட்ட மன்னிப்பு கேட்டேன். யஷாக்கு அதுதான் கோவம். அதனால தான் எனக்கும் யஷாக்கும் சண்டை வச்சு இல்லை நொல்லன்னு சொல்லுங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து போடுறேன். என்கிட்ட எல்லாம் இருக்குது 8 பென்ட்ரைவ் இருக்குது என்கிட்ட எல்லாமே ஓகேவா. இப்போ நான் இதுக்கு பின்னாடி போடுற வீடியோலாம் பாருங்கள். படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ உங்களுக்கு தெரியும். இவனுங்களோட மோடஸ் ஆப்பராண்டி இது தான் ஓகேவா. பிள்ளைங்களை போய் நோண்டுறது, ட்ரோல் பண்ணுறது, காசு கேட்கறது, கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது இந்த வேலையை பார்க்குறது. இவனுங்களை மாதிரி பரதேசிங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இந்த அம்மாளை கஞ்ச மாதிரி இருக்கிற பொறம்போக்கு. கேட்டால் வந்து ஸ்டாண்ட் ஃபார் ரைட்டு ஸ்டாண்ட் ஃபார் லெஃப்ட்டு தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு ஆடுறது. தமிழ் ஃபைட்டர் நீ விளாண்டு பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டல, சரி வா விளாடுவோம். எப்பயும் வந்துட்டு சொல்கிறேன், இதோட நீ மூடின 8 பென்ட்ரைவில் உள்ளது கோட்டோட முடிஞ்சிடும். இல்லையா நீ திமிரு காட்டணும். நீ சொன்ன தெரியுமா என்னது அக்கா பக்கத்தில் நின்று தான் பார்த்துருக்கீங்க தம்பி எதுக்கு அதே வார்த்தை சொல்கிற. தம்பி நீயே எதுக்கு நின்று வந்து நிற்கும் போது நான் அக்கா கறி நிற்கும் போது நீ என்னென்ன ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனா என்கிட்ட உன் பைக்கு செய்ய 200 வெள்ளி வேணும்னு கேட்டேன். உனக்கே இவ்வளோ திமிரும் தெனாவட்டும் இருந்தால் எல்லாம் இருக்கிறேன் நான் என்ன திமிரு காட்டுவேன் நீ பாரு. அப்புறம் என்ன சொன்னேன், உள்ளே போயிட்டு வர்றது கதையில் ஒரு 3-4 வருஷம் உன் குடும்பம் இல்லாமல் உட்காந்துருக்கியா, நான் உட்கார வைப்பேன். யஷாக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குற மூஞ்சி மோகறீங்களா பாரு. அப்புறம் சும்மா யஷா கதையை பேசி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறீங்களா. என்னையெல்லாம் பிடுங்க கூட முடியாது. ஏன் தெரியுமா, நீங்கள் எல்லாம் அது இது வச்சுருக்கேன் இது பிரச்சனை. அப்புறம் ஏன்டா அந்த பிள்ளை இறந்தோன்னு ஐடியா அடிச்சுட்டு ஓடுனீங்க. கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே. ஏன்னா உங்கள் எல்லாத்தையும் தெரியும் என்ன நான் பண்ணீங்கன்னு. நான் பேசலை, யஷா பாப்பா பேசுனது, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுனது, என்னை இப்போ மிரட்டினது எல்லாத்தையும் நான் தூக்கி போடுறேன். மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். எப்பயும் சொல்கிறேன், the ball is in your court. You want to shut the hell up or you want to start. இல்லை நான் திமிரை காட்டுவேன் அப்படின்னு நீ சொன்னா ஓகே ஃபைன் லெட்ஸ் கோ. நான் காட்டுறேன். 8 பென்ட்ரைவில் உள்ளதை ஒன்றா நான் வெளியாக்குறேன். யாருக்குமே இதுக்கு மேலே மூக்கால ஓகேவா. நான் ஆரம்பிக்கிறேன் ஓகே. இதுதான் உனக்கு ட்ரெய்லர். அண்ட் இது வந்து வெறும் டிக்டாக்ல மட்டும் இல்லை, யூடியூப் எல்லா இடத்துலையும் ஏற்றுறேன். ஏன் தெரியுமா, நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க வாட் ஹேப்பன். நான் பரவாயில்ல, ஒரு குடும்பம் வந்து ஒரு குழந்தைய இழந்துருச்சு, அதனால் பரவாயில்ல நம்ம அந்த பாவத்தை அந்த பழியை ஏற்றுக்கிட்டு போயிடுவோம். இன்னொரு விஷயம், ஜம்ரி வினோத்கிட்ட வந்து நான் பேசும்போது ஓம் நம சிவாயா ஓகேவா, நீ தான் எனக்கு அதை அமுச்சு விட்டான்னு அந்த நன்றி எனக்கு இருந்துச்சு. ஆனால் நீ ரொம்ப திமிரு காட்டுற. என்னது அல்பாக்வின் வாழ்க்கையா 1,00,000 வெள்ளி பராசு கோட். உன் மூஞ்சுக்கு 200 வெள்ளிக்கே சம்பாதிக்க துப்பு இல்லாதவன் உனக்கு 1,00,000 வெள்ளியா. மக்கள் நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இவனுங்க எதுனால இன்றைக்கி யஷா பாப்பா இறந்துச்சு அப்படின்னு நான் சும்மா ஷார்ட் கிளிப் தான் போடுறேன். அவன் இன்றைக்கி முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், லாடனோடனே நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். நீங்களே எல்லாத்தையும் பாருங்கள். அவனுங்க யஷா கூட சண்டை போட்டது, யஷாவை இறக்கி விட்டது, யஷாவை அசிங்கமாக படுத்து பேசினது எல்லாத்தையும் நான் தூக்கி போடுறேன் ஓகே. நீ முடிவு பண்ண ஃபைட்டர். அம்மாளி கஞ்ச பேர் பிடுங்கி அவனுக்கு நீ நிற்கிற. அவன் அது ஒரு புறம்போக்கு. ஒரு ஆள் சிக்கிச்சு, இன்னும் ஒன்று தான் ஓகேவா. விளாண்டு தானே பார்க்கணும். சரி வா, ஒன்றும் இல்லாத உனக்கே எவ்வளோ திமிரு இருக்கும்போது நான் காட்டுறேன். வாட்ச் த வீடியோஸ் ஆஃப்டர் திஸ். அண்ட் இன்னொன்று, என்கிட்ட வந்துட்டு உங்கள் அப்பங்கார டிக்டாக்ல ஷேர் வச்சுட்டு இருக்கிற மாதிரி என்னை இங்கே போவாத அங்கே போவாதன்னெலாம் பேசாத. நான் பேசுகிற ஒவ்வொரு உங்களோட ஆபாங்காட்டை எல்லாத்துக்கிட்டையும் ரெக்கார்டிங் இருக்குது சரியா. நான் செட்டில்மெண்ட் பேசினேன்னா இல்லையா, இல்லை அவங்க வந்துட்டு நான் பேசுனது தப்பா இல்லையான்னு. நீ பண்ணது பராசுகோட் ஹெராஸ்மெண்ட். அதுவும் இல்லாமல் அந்த லைஃபுக்கெல்லாம் போகாதீங்கன்னு என்னெல்லாம் நீங்களாம் பிளாக்மெயில் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க. சொன்னது பொய் ஓகே. நான் இப்போ எல்லாத்தையும் போடுறேன், நீங்களே பாருங்கள்.
இவனுங்க அம்மாலே கஞ்சான்ற ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு என்னென்ன திருட்டு வேலை பண்ணுறானுங்க. எத்தனை பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை இன்றைக்கி ஒரு பிள்ளை செத்தே போயிடுச்சு. இவனுங்க இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி காசு கேட்டது, இது என்னோட அசம்ஷன். ஆனால் இப்போ என்னைய பண்ணது தான் அவனுங்க அனுப்புறானுங்க. டேய் 1,00,000 வள்ளி இல்லை, ஒரு வள்ளி கூட உன்னால் எந்த இது பிடுங்க முடியாது. ஆனால் அதே 1,00,000 வள்ளியை செலவு பண்ணி உனக்கு உள்ள தள்ளுறேன்டா. நீ விளாண்டு தானே பார்க்கணும். எப்பயும் சொல்கிறேன், மூடுறியா இல்லை நீ ஆரம்பிக்க போறியா? நீ ஆரம்பிக்க தானே போகிற. நீ ஆரம்பிக்கனா நீ ஆரம்பி. நான் 8 பென்ட்ரைவில் உள்ளதை எல்லாத்தையும் வெளியாக்குறேன். அது முடியும் போது உன்னால் வெளியே தலை காட்ட முடியுதா இல்லையா மட்டும் நீ பாரு. நீ வெயிட் பண்ணு. சாரி வெயிட் பண்ணி பாரு ராஜா. வீடியோ பாரு. வீடியோ பார்த்துட்டு அம்மாலே கஞ்சானாலும் உன்னால் பிடுங்கிக்கிட்டு காப்பாற்ற முடியுமான்னு என்னைய உங்களால் தொடக்கூட முடியாது. பாரு முடியாது. ஏன்னா என்னை 5 நாள் உள்ள வச்சு எல்லாம் சேசத்தன் பண்ணி என் ஃபோனெல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் நீ வெயிட் பண்ணு. ஐடியா அடைச்சிட்டு ஓடுன பொட்ட பசங்களா நீ தொலைஞ்ச. நீ வெயிட் பண்ணு. இந்த வீடியோ பாரு. இது வெறும் ட்ரெய்லர் தான் வச்சு, இதோட உனக்கு இருக்கு. அக்காவையை அலங்கா பண்ணுற பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணு. இதை வெயிட் பண்ணு. அந்த 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 கண்டா அந்த குரங்குக்கு தானே சப்போர்ட் பண்ணுற. சப்போர்ட் பண்ணு. நீ உள்ளே போகும்போது அந்த குரங்கு வந்து உன் கூட உட்காருதான்னு பார்ப்போம். ஓகே வீடியோ பாரு. ஓகே பாய். தமிழ் தேசியம்னா என்ன ட்ரோல் பண்றாங்க கைஸ். நான் செத்துக்கிட்டு போயிட்டேன்னா தமிழ் தேசியம் அது காரணம். நான் வந்து வாக்குமூலம் கொடுக்குறேன் இப்போ சோஷியல் மீடியால. கனகா, மைத்திரியர், தமிழ் தேவன், இடாயாட், தமிழ் ஃபைட்டர், அப்புறம் இந்த இதெல்லாம் ஒரு குழு. ஓகே இவங்க எல்லாம் தான் என்னை ட்ரோல் பண்றாங்க. ஒருவேளை நான் எனக்கு ஆக்சுவலி அந்த தாட்லாம் வந்துருச்சு. 10 மணிக்கு தமிழ் ஃபைட்டர் லைவ் திறக்கிறான். எல்லாம் அங்கே வாங்க ஏழ்ரை கூட்டணும். ஐஷாவுக்கு விடக்கூடாது. அந்த கண்டார் வழியை விடவே கூடாது. மன்னிப்பு கேட்க வைக்கணும். அவளுக்கு மென்டல் டச்சர் கொடுக்கணும். அவளுக்கு விடக்கூடாது. ரொம்ப பேசுகிறாள். இல்லை அந்த கண்டார் வழி சொன்னால் போலீஸ் சொல்லிட்டாங்கன்னா அவளை லைஃப்லாம் செய்ய வேணாம், லைஃப்லாம் போகக்கூடாதுன்னு டெய்லி உட்காந்து லைஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஏஜி நீ கேட்க மாட்டேங்கிறீங்க, கபாலியை கேட்க மாட்டேங்கிறீங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் ஒன்று சொன்னேன், 1,00,000 வள்ளி இங்கே பாருங்க, இது நல்லா கட்டுங்க. 1,00,000 வள்ளி என்னோட பொண்டாட்டி அக்கௌண்ட்டில் போடுங்க. ஓகேயா? என் பொண்டாட்டி அக்கௌண்ட்டில் போடுங்க. நான் அதை கண்ணால் பார்த்துட்டேன் வச்சுங்களேன். நான் டிக்டாக்ல எல்லாத்துக்கிட்டே போயிட்டு அடிக்கிறோம் உங்களுக்காண்டி. உள்ள கூட உட்கார்றேன். இதான் மேட்ரு. ஓகேவா?